ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக் மான்வாவோட எபிசோட் 6 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த டீமை பார்த்து எல்லாருமே பயந்து வர்றாங்க. ஏன்னா அதில் காடு, ஊஃபா, அந்த ஹீரோக்குன்னு எல்லாருமே இருக்காங்களா. அவங்க எல்லாருமே வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் வந்திருக்காங்கன்னு நினச்சி இவங்க ஓடி வர அந்த கரடி பொம்மையும் எல்லாருக்கிட்டையும் ஸ்பிளிட் ஆகி சொல்லுது, நீங்கள் பயந்தெல்லாம் ஓட வேணாம், அவங்களும் இந்த கேமில் காம்பீட் பண்ணணும்னு சொல்லி தான் ஒரு டீமாக வந்திருக்காங்க. ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்பிசிஸாலையும் கலந்துக்க முடியும், வெளியில் அதுங்க உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ கவலைப்படாமல் நீங்கள் வந்து ஜாலியாக இருங்க. அங்கே இப்போ தான் மக்களுக்கும் நிம்மதியே, அங்கே லவ்வும் இதெல்லாம் பார்க்குறா. ஆனால் அவளுக்கு எதுவுமே புரியல. இந்த டீம் அதில் இந்த டீமில் இருக்கிற ஒருத்தவங்களும் இறந்து போயிட்டாங்க. இறந்து போன டீமால் எப்படி இப்போ உயிரோடு இருக்க முடியுது? இது அவளுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அதே மாதிரி காடோ சொல்லியிருப்பாங்க, நீ போய் பீஸை மீட் பண்ண, உனக்கே தன்னால் தெரியும்னு. மீன் பண்ணது இந்த விஷயத்த தானோ. ஆனால் அதுலேயும் ஒரு 3 பேரை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அங்கே தடியா ஒருத்தன் இருக்கான்ல, அவனை எல்லாருமே ஒரு லோ ரேங்க் பாஸ்ன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அப்புறம் தான் டெத் வழியே நம்மளுக்கு தெரிய வருது, அவரு வந்து ப்ரீவியஸ் டீமன் கிங். அவரு தான் அங்கே பீஸும் இதை கேட்க, என்னது ப்ரீவியஸ் டீமன் கிங்கா? டெத்து நீ வந்துட்டியா? உனக்கு நான் இதை பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன், இப்போ எனக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். அப்படியே அவன் பூச்சி இழுக்கிறானா. இதனால நம்ம யூரஸ்க்கு ஒரு மாதிரி சோகமா இருக்கு. அதை நீங்க ஏன் கூட பண்ணாம என்ன அவன் கூட பண்ணிருக்கீங்க? அது சரி, இந்த மாதிரி நான் லவ் சைடில் பார்த்தனே, அவளை என்ன ஆளக்கானோ? லவ்வும் அவங்க முன்னாடி போய் கேட்குறான், ஆமா நீங்க எல்லாம் இறந்து போயிட்டீங்க, உங்களால எப்படி திரும்பவும் வர முடிஞ்சது? அதுவா, என்னப்பா இதை பத்தி கூட உனக்கு தெரியலையா? இது வந்து ஒரு வகையில சீக்கிரட்டுப்பா. இப்படி இவன் சொல்றான்ல, திடீர்னு யாரோ ஒருத்தங்க பயங்கரமா கிக் அடிக்கிறாங்க. அது வந்து ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு யாருன்னே மற்றவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் அந்த ஏன்ஷியன் வாரியரே சொல்லுவான், இந்த பொண்ணு வந்து ஒரு நெதர் கிங்கா, ஆஃப்டர் இல்லமோட ரூலரா இருந்திருக்கா. அங்க இருக்கிற எல்லாருமே அந்த பொண்ணை தான் பாக்குறாங்க. ஏன்னா அவ அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கா. அந்த பொண்ணு நம்ம லவ் பார்த்து சொல்றான், ஹேய் நீதான், நீ என்பிசிஸ உயிரோட வர வைக்கிறதுக்கு நீ இந்த மாதிரி ஆசைப்படுற, எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதுக்காக இப்படி பண்றன்னு. நீ வர வைக்கிற அந்த ஆளு அது வந்து ஒரு பையன் தானே? இல்ல அது பையன் இல்ல. ஓ அப்பனா நான் தப்பா சொல்லிட்டேனா? நாங்கெல்லாம் எப்படி உயிரோட வரோம்னா, எங்களோட மேல ஒரு ஹேலோ மாதிரி ஒரு விஷயம் இருக்கா, அது வழியா தான் நாங்க உயிரோட இருக்கோம். ஆனா இப்போ உன்னாலையும் நீ விருப்பப்படுற அந்த என்பிசிஸ உயிரோட வர வைக்க முடியும். நீ முதல் கட்டமா இதுல மேட்சஸ் ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒன்று பேசுறாங்க, அது என்னதுன்னு நம்மளுக்கு காட்டல. பீஸுக்கும் எதுவும் கேட்கல, ஏன்னா அவங்க ரொம்ப தூரமா இருக்காங்களா. என்ன பேசுறாங்கன்னே தெரியல. திடீர்னு அந்த பொண்ணு மறைஞ்சு போயிடறா, அவங்க டீமும் மறைஞ்சது. ஏதோ அவங்களுக்கு மேட்ச் இருக்கான், அதான் அவங்க டக்குன்னு போயிட்டாங்க. ஆனா ஏதோ ஒன்று நாங்க இப்போ பேசியாச்சு, என்ன மன்னிச்சிரு, ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்னால கலந்துக்க முடியல. பரவாயில்ல இருக்கட்டும், நானு ரோச்சில் எடு பேரும் நாங்களே பார்த்துக்கணும் தெரியுமா, அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. உண்மையை சொன்னா நான் வந்து உங்களுக்கு பேர்டனா இருக்க விரும்பல, அதனால தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நான் டீமன் காடாவும் மாறிட்டேன். இதுக்கு மேல நீங்க கவலைப்பட வேணாம், நேரம் வரும்போது என்னோட பவரை உங்களுக்கு காட்டுவேன். இதுக்கப்புறம் அவங்களோட மேட்சும் போகுது. பீஸ் சும்மா அடி நடிச்சு அந்த ஆளை ஒரு வழியாக்கிறான். அவன் ரிங்க விட்டே வெளில போயிடறான். உள்ள வர்றதுக்கு கூட அவனுக்கு தைரியம் இல்லை. இதனால பீஸோட டீம் தான் அந்த ரவுண்ட்லயும் ஜெயிக்குது. அங்க கேப்டனோட மேட்ச் இருக்குமா, அதுல யாரு வேணாலும் கலந்துக்கலாம். அந்த மேட்ச்ல நம்ம பேரோவை தான் பீஸ் இறக்கி விடுறான். ஆனா ஆப்போனன்ட் ஆளுங்க அப்படியே தோல்வியை ஒத்துக்கிறாங்களா. இதனால பேரோ ரொம்பவும் கஷ்டப்படுறான். இதனால நம்ம ஆளுங்க தான் அங்க ஜெயிச்ச மாதிரி ஆகுது. அவங்க தான் இதுல முன்னேறி போறாங்க. இதே மாதிரி இவங்க இருக்கும் போது அங்க ஹாங் வரா. ஹாங் சொல்றான், ஹே பீஸ், உன்னை கொரோனா லைஃப்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஹாங், உன்னை பார்த்தும் ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி நீ வந்து சொன்னல உன்னோட பார்ட்டி மெம்பர்ஸ் அவங்கள உன்னால ரெக்ரூட் பண்ண முடியல, அதுக்கு பதிலா மற்றவங்கள ரெக்ரூட் பண்றேன்னு சொன்னியே, என்ன ஆச்சு? அதுவா, என்னோட ஆளுங்களை பத்தி சொன்னா, இதோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். அதை பார்த்து லூனா ரொம்ப ஆச்சரியமா வரா. ஏன்னா மேட்ச் இன்னமும் ஆரம்பிக்கல. இப்போ அவங்கள பத்தி நம்மளுக்கு சொல்லிட்டா அது ஒரு வகையில ஹாங்க்கு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தானே. ஹாங்க்கு அது பெரிய விஷயமா தெரியல. ஃபர்ஸ்டா ஒரு ஸ்லைம் கிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. என்னது ஒரு ஸ்லைம் கிங்கா? இவன் என்ன ஒரு பார்ட்டி மெம்பரா? நீங்க சாதாரணமா இடப்படக்கூடாது. இதுக்கு முன்னாடி இவன் ஒரு மேஜா இருந்திருக்கான். என்ன ஹிடன் கிளாஸ்னால இவன் ஒரு ஸ்லைமா மாறிட்டான். அதனால அவனோட பேரை ஸ்லைம் கிங்னு அவன் மாத்திக்கிட்டான். ரெண்டாவதா இன்னொத்தியும் இருக்கா. இவளை பத்தி சொன்னா இவ பயங்கரமானவ. மீட்டியோரே வந்தா அதையும் தகு தெரியவா. இப்போ முன்னாடி வெயிலோ புயலோ எல்லாத்தையும் தாண்டி வருவா. ரொம்ப ஷார்ட்டான டைம்ல நிறையவே லெவலப் பண்ணி வந்திருக்கா. ஏன் இத்தனைக்கும் அவளோட வழியில யாரு நின்னாலும் அவங்கள தோக்கடிக்க முடியும். அந்த அளவுக்கு இவளுக்கு திறமை இருக்கு. இவதான் பனி பிரின்சஸ்.
ரிசல்ட்ஸ் அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அந்த மேனேஜர் பொண்ணு அவ தான் இவனு. ஆனா இன்னமும் ஃபைனலா ஒரு மெம்பர் இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அவங்களோட மேட்ச் வந்து ஆரம்பிக்க போகுதா. இந்த கரடியும் சொல்லுது இந்த மாதிரி நீங்களும் அந்த மேட்சை பார்க்கணும்னா கண்டிப்பா அங்க வரலாம். ஆமா ஆமா நீங்க வந்து வரலாம், ஏன்னா அந்த மேட்ச்ல நாங்க வந்து பங்கெடுக்க போதில்ல, எங்களோட 4th மெம்பரு அவன் தான் பங்கெடுக்க போறான், தனியால எல்லாரையுமே தோக்கடிக்க போறான். இது கேட்கறவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க, ஏன்னா தனியால எல்லாரையுமே தோக்கடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அந்த 4வது மெம்பர் அது யாருன்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. இந்த கரடி பொம்மையும் சொல்லுது இந்த மாதிரி இந்த பேட்டில் இது ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டா போக போகுது. என்னன்னா 1v4 பண்ண போறாரு ஹாங்கோட இந்த டீம்மேட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா இவர் வந்து இப்படி சொல்லிட்டா போதும், ஆப்போனன்ட்டும் அவங்க ஒத்துக்கணும், அவங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பேட்டில் தன்னால தொடங்கும். ஆப்போனண்டா இருக்கிறது கைசர்னு ஒரு வித்தியாசமான மிருகம் தான். இத சீசன் 2ல நம்ம பார்த்திருப்போம். நம்ம லவ் எல்லாம் பயங்கரமா அடி வாங்கியிருப்பா இது கிட்ட. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கிரியேச்சர் கிட்ட உங்களோட கடைசி மெம்பரால தாக்கு பிடிக்க முடியுமான்னு லவ் ரொம்ப பயந்து போறா. ஆமா ஹாங் இந்த மாதிரி அவனால தாக்கு பிடிக்க முடியுமா, அது உங்களோட லெவல் இதெல்லாம் 1000க்கும் மேல, கவலைப்பட வேணா, நாங்க அவங்கள விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இதுக்கு இவ இந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா இருக்கா. கைசர் கிட்டே அந்த பொம்மை கேட்க அந்த கைசருங்களும் ஒத்துக்குது. அதுங்களோட டார்கெட்டே என்னன்னா இங்க எப்படியாச்சும் அந்த பிரைஸ் மணியை வின் பண்ணோம். பிரைஸ் மணி ரொம்ப அதிகம், அதை வச்சு அவங்க ஒரு பிளானட்டையே வாங்கலான்னு பாக்குறாங்க. யூஸ் பண்ண ரகலியால அந்த பிளானட் அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு. என்ன அதனால எல்லா கைசரும் அழிஞ்சு போச்சு. இவங்க வேற ஒரு கிரகத்துல இருந்தனால எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. இன்னமும் இவங்களோட முட்டெல்லாம் இருக்கு. ஆனா இப்போ தண்ணியும் பிளானட்டும் வேணும்ல, அதனால புதுசா ஒரு பிளானட்டை அவங்க வாங்கலான்னு பாக்குறாங்க. அதனால தான் இங்க மேட்சுக்கே வந்திருக்காங்க. எப்படியாச்சும் ஜெயிச்சு நாங்க ஒரு பிளானட்டை வாங்குவோம், அதுக்கப்புறம் உங்களை நாங்க விட போதில்ல, உங்களையும் ஒரு வழி ஆக்க போறோம். அங்க 1v4 பண்றதுக்கு கைசரும் ஒத்துக்குதா. அங்க பேட்டிலும் ஆரம்பிக்க அவங்க எல்லாருமே ஹாங்கோட அந்த டீமேட்டை நோக்கி சம வேகமா வராங்க. ஆனா அவன் வெறுமா ஒரே ஒரு சொடக்க வண்டி தான் போடுறான். அதுக்கே அவங்க எல்லாருமே ஒண்ணுமே இல்லாம ஆயிடுறாங்க. இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க, இந்த அளவுக்கு பவரானு. அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியுது இவன் தான் எலன். இவன் கிட்ட விண்டோட ஸ்பிரிட்டும் இருக்கு. நம்ம லூனாக்கு இவனை பத்தி தெரிஞ்சிருக்கு, ஏன்னா இவன் தான் ஏர்லி ஸ்டேஜ்லயே குரோனோ லைஃப்ல இடன் கிளாஸுக்கு டக்குன்னு போனா. கூடவே ஒரு விண்டுக்கான ஸ்பிரிட் இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க நெருக்கமா இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆப்வியஸா இவங்க ஸ்டார்டிங்ல இருந்து நெருக்கமா தான் இருக்காங்க, அதனால இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. லவ்க்கும் இப்பதான் புரியுது எதுக்காக ஹாங் இந்த அளவுக்கு கான்பிடென்டா இருந்தானு. ஏன்னா அவனால தனியால 4 பேரை போட்டு தள்ள முடியுது. இதெல்லாம் அவங்க முன்னாடி ஒண்ணுமே இல்ல. சரி பீஸ், இந்த மாதிரி நான் உங்களை ஃபைனல்ல சந்திக்கிறேன். என்ன ஃபைனலுக்கு வந்துருங்க. இதே மாதிரி அந்த டோர்னமெண்டோட ஒரு நாள் முடிவுக்கு வருது. அங்க நைட் ஆகுது, எல்லாருமே அவ்வளோ ஜாலியா இருக்காங்க, அங்க ஃபன் பண்றாங்க. முக்கியமா இந்த டோர்னமெண்ட்னாலே என்னவோ தெரியல, நிறைய பேர் ஒன்று சேர்ந்துருக்காங்க, ஆன்லைன்லயும் சரி ரியல் லைஃப்லயும் சரி. இதே மாதிரி நம்ம ஆளுங்களை காட்டுறாங்க, அவங்களும் அங்க கேமை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாங்க. நம்ம லவ் வந்து யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டா நம்ம ஹாங்கோட டீம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு. முக்கியமா ஹாங்கோட டீம்ல நம்ம மேனேஜர் பொண்ணு அவரப்பான்னு யோசிச்சு பார்க்கல. உங்க பேரும் ஒரு டவுட் கேக்குது. இந்த ஆஃப்டர் இலம்னு ஒரு டீம் வந்ததுல அவங்களோட டீம்ல நல்லா எண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 5 பேர் இருந்திருப்பாங்க. அது எதுக்குன்னு கேட்க ஹீரோக்கே அந்த விஷயத்த பத்தி தெரியல. அவனும் யோசிக்கிறான், ஆமா பேரோ நீ சொல்றது கரெக்ட் தான், அதுல 5 பேர் இருந்தாங்க. அது வந்து எதுக்கு? அங்க லூனா இப்பதான் சொல்றான், நான் வந்து இந்த பேரி கிட்ட கேட்டேன் என்ன விஷயம், எதுக்கு அங்க 5 பேர் இருக்காங்கன்னு. என்னன்னா அவங்களோட டீம்ல ஒருத்தங்க அங்க பார்ட்டிசிபேட் பண்ணலையா, சோ அதனால சும்மா ஒரு கோச் மாதிரி 5ஆவதா ஒரு மெம்பர் இருக்காங்க. அப்படியா, நான் வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தேன், அப்படி 5 பேர் சேர்த்துக்கலானா நான் இன்னொருத்தவங்களை ரெக்ரூட் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது, அங்க பேட்டில் வந்து பயங்கரமா போதா. நம்ம பீஸ் தனியாலாவே அங்க ஜெயிக்கிறான். பீஸோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து அந்த பேரெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகுது. அங்க பீஸோட டீம் அடுத்த லெவலுக்கு போகுது. அதே மாதிரி ஸ்டாரோட டீமும் போக இந்த சைடு ஹாங்கு டெரிலம்ல வந்த அந்த ஆளுங்க அவங்களும் அடுத்த லெவலுக்கு போறாங்க. டீம் சாக்கோ அதாங்க அந்த மின்ட், அவங்களோட டீம் டாப் 5 கில்ட் அலியன்ஸ். இந்த மாதிரி டோட்டலா 32 டீம் எல்லாருமே முன்னாடி போறாங்க. எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்த அந்த டோர்னமெண்ட் இப்போதான் ஆரம்பிக்குது. 32 பேர்ல யார் அந்த ஃபைனல்ஸா அடைய போறா, அவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். இது கேட்டவொன்னே எல்லாருமே அங்க கத்துறாங்க, எல்லாருமே ரெடியா அப்படின்னு அந்த பேரி கேக்குதா. அங்க இருக்கிற ஒருத்தங்களும் ஆரம்பிங்க ஆரம்பிங்கன்னு கத்துறாங்க. அங்க ஃபர்ஸ்ட் நம்ம பீஸோட டீமும் அந்த ஹாங்கோட டீமும் வர எல்லாருமே அங்க பீஸ்ன்னு தான் கத்துறாங்க. என்னால நல்லாவே உணர முடியுது இங்க வந்து எவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்கன்னு. ஏன்னா நீங்க கத்துற கத்துல இந்த ஸ்டேடியமே இந்த அளவுக்கு பயங்கரமா ஷேக் ஆகுது. எல்லாருக்கும் அவ்வளவு ஆர்வத்தை அடக்குங்க, ஏன்னா இன்னமும் டீம்ஸ் இருக்கு. அங்க ஸ்டார்லட்டோட டீமும் வந்து அங்க பீஸுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. யாரு எத்தனை பேர் வேணா என் முன்னாடி வரட்டும், என்னால ஒரே ஸ்விங்ல எல்லாரையுமே தோக்கடிக்க முடியும். லவ் மனசுலயே யோசிக்கிறா, கிரானி எனக்கு நல்லாவே தெரியும் ஏதோ ஒரு மூலையில இருந்து இது நீ கண்டிப்பா பார்த்துன்னு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களோட ஆப்பனன்ட் சும்மா இல்ல, பயங்கரமானவங்க. அதனால நான் வந்து கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். அங்க இப்பதான் பேரி சொல்லுது, நம்ம பீஸோட டீம் கூட சண்டை போற டீம் அது யாருன்னு தெரியுமா,
அது யாருன்னா ஸ்டார்லட்டோட டீம் தான். இதை கேட்டு நம்ம ஆளுங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஆளுங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஹாங்கோட டீம் கூட தான் சண்டை ஏற்படும் அப்படின்னு நினைச்சாங்க. நான் இங்க ஸ்டார்லட்டோட டீம் கூட சண்டை போடுற மாதிரி இருக்கு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.